உடம்பு ஏதாவது சரியில்லையாம்மா? ஆஹா, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா பாக்குற? எனக்கு எந்த ஞானோதயமும் வந்து நான் உன்கிட்ட கேட்கல. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 4-5 நாளா நீ தனியாவே வர, ரொம்ப நேரம் தனியாவே சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்க. என்னமோ யோசிக்கிற, கண் கலங்குற, அப்புறமா எந்திரிச்சு போயிடுற. அதனால தாம்மா கேட்குறேன். சொல்லுமா, வீட்டில் ஏதாவது சண்டையா? புருஷன் கூட ஏதாவது சண்டையா? மனசு விட்டு தகப்ப மாதிரி நீ என்ன நினைச்சே என்கிட்ட சொல்லுமா. என்னடா இது, இங்க வந்தாவது நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இந்த மனுஷன் தொந்தரவு கொடுக்குறானேன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. சொல்றனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்படியே வந்து சாமி சன்னிதியில உக்காந்தா எல்லாம் சரியாயிடுமா? எதுனாலும் யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணுமா. பேசினாலே முக்காவாசி பிரச்சனை தானா சரியா போயிடும்.